நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் முகப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலைய முகப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக நகராட்சி மூலம் மிகப்பெரிய அளவில் பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெறாமல் உள்ளதாகவும், அந்த வழியில் பயணிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என எல்லோரும் மிகவும் ஆபத்தான நிலையில் அந்த பாதையை கடந்து செல்வதாகவும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மூலம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் செய்தியின் எதிரொலியாக சம்பவ இடத்தை ஆய்வு செய்த நகராட்சி ஆணையர் மற்றும் நகரமன்ற தலைவர் ஒப்பந்ததாரரை அழைத்து மிக விரைவில் இந்த பணியை முடிக்க வேண்டும் என அறிவுரை வழங்கியதன் அடிப்படையில் இரவு பகலாக பணிகள் தொடங்கப்பட்டு பணிகள் சரியாக நடக்கின்றதா என நகராட்சி ஆணையர் மற்றும் நகரமன்ற தலைவர் அருகிலிருந்து ஆய்வு செய்து பணிகளை முடக்கிவிட்டனர். அதன் அடிப்படையில் பணிகள் நடைபெற்று தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. இதனால் அந்த சாலையை கடந்து செல்லும் பொதுமக்கள், ஓட்டுநர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என அனைத்து தரப்பினரும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திலிருந்து செய்தியாளர் கார்த்திகேயன்.